எம்.ஆர். ராதா பல நாடகங்கள் போட்டிருக்காருங்க. சனாதன மதத்தை வந்து கிண்டல் பண்ணி அந்த கடவுள்களை பத்தி நிறைய டிராமா போட்டிருக்காரு. முருகனை மாத்திரம் அவர் தொடவே இல்லை. அது அவரே பத்திரிகையில சொல்லியிருக்காரு. முருகன் வந்து ஒரு கடுமையான சாமி. அம்மன்களை பத்தியெல்லாம் அவங்க வந்து எம்.ஆர். ராதா வந்து டிராமா போடவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து கிராமத்து தேவதைகள். திராவிட இது வேதங்கள்ல சொல்லப்படாத கடவுள். வேதங்கள்ல சொல்லப்படாத முருகனை நீ ஏத்துக்கிட்டு வந்து பெரியார் வழியில வந்துட்டதுக்கு பிறகு பெரியார ஒழிப்பேன்னா அர்த்தம் புரியும். ஒண்ணு நீ மென்டலா இருக்கணும், நல்லா டாக்டர் பாரு, அவ்வளவுதான். நீ சொல்றதுனால வந்து பெரியாருக்கு வந்து இதாயிட போறது இல்ல. அப்ப அண்ணாவுக்கு வந்து இதெல்லாம் அவ்வளவு நடக்கிறப்ப அவங்க எல்லாம் ஸ்டேஜ்லயே உட்கார்ந்து இருந்தது எப்படி பாக்குறீங்க? என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு போனா ரைடு வந்துரும். கொள்கை தலைவர் இல்ல சார். ஒரே கொள்கை தாங்க. சேர்த்து வச்ச பணத்தை காப்பாத்துறதுக்கு தான் அவங்க கட்சியை நடத்துறாங்க. நான் தான் திருப்பி சொல்றேனே, அந்த அமைச்சர்கள் யாராவது முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த அதிமுக கொடியில ஒரு ஒரு உருவம் இருக்குது, இப்படி கையை வச்சுக்கிட்டு. அது யார் உருவம்னு கேட்டு பாருங்களேன் அந்த அமைச்சர்கள் போனவங்கள. அவங்களுக்கு அதே யாருன்னு தெரியாது. யாரோ காஞ்சி சங்கராச்சாரியார் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது முதல்ல அது பழனிசாமிகிட்ட கேட்டு பாருங்க. பழனிசாமிக்கே தெரியுமாங்கிறது எனக்கு சந்தேகம். அதிமுகவில் ஒரு 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 உருவம் வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்குது. அது யார் உருவம்னு கேட்டுப்பாங்க. அது தெரியாத ஆளுங்க. அவங்கெல்லாம் கம்பெனி அதிமுகங்கிற கம்பெனியில வந்து பங்குதாரர்கள். அவங்களுக்கு லட்சியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆர்.வி. உதயகுமார் மேல 1000 கேஸ் இருக்குது. போய்தான் ஆகணும். போகலன்னா மறுநாள் ரைடு. போதைப் பொருள் கடத்தல இருந்து பல விஷயங்கள் அவர் மாட்டியிருக்காரு.